சீமான் என்பவர் யார்? அவரை பற்றி நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 2017 காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்ட சமயத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு காணொளி பகிரப்பட்டு இருந்தது. அந்த காணொளியை நான் பார்த்தேன். அந்த காணொளியில் சீமான் அவர்கள் நாட்டு மாடுகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், A1 A2 பால் இவை ரெண்டுத்திற்கும் இருக்கிற வேறுபாடுகள் பற்றியும், பீட்டா நிறுவனத்தை பற்றியும், அவங்க ஏன் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் பற்றியும் சீமான் அவர்கள் ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார் அந்த காணொளியில். அதை பார்த்த பிறகு யார் இவர் இவ்வளோ விஷயங்களை பற்றி சொல்கிறாரே அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே அதிகமாகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அவரை பற்றி தகவல்களை தேட ஆரம்பித்தேன். அதாவது யூடியூப் மூலமாக அவரை பற்றிய காணொளிகளை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். தேடி போய் பார்த்தேன். பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அவர் ஒரு கட்சிக்கு தலைவர்ன்ட்டு, அரசியல் கட்சிக்கு தலைவர்னு. என்னடா இது, இவரை பற்றி நம்மளுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் தெரியாமலே போயிடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் ஊடக வெளிச்சம் அவருக்கு இல்லாதது தான். சீமான் எப்போவுமே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், தேடுங்க, என்னை பற்றி தேடுங்க, உங்களுக்கான ஒரு அரசியல் தலைவரை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சவர் தான் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. அவரை தான் நான் இன்னும் பின்தொடர்ந்துகிட்ருக்கோம். அரசியல்னால் என்னன்னு தெரியாத ஒரு சாதாரண குடும்பத்து பெண்ணாக தான் இருந்துகிட்ருந்தேன். எனக்குள்ள அரசியல் ஆர்வத்தை தூண்டியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவருடைய காணொளிகளை பார்த்த பிறகு தான் அரசியலில் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு இல்ல பெண்களின் மத்தியிலும் அவர்களின் உள்ளங்களிலும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த மாற்றத்தை கொண்டு வந்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஜெயிச்சு சட்டமன்றத்திற்கு போகணும். அதற்கு காரைக்குடி மக்களே உங்களுடைய வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களியுங்கள். ஏற்கலப்பை சின்னத்திற்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க.